ஜிஎஸ்டியால் சிறு தொழில் துறையிலும் ரியல் எஸ்டேட் துறையிலும் எத்தகைய தாக்கம் ஏற்படும் என்று தொழில்துறையினரின் கருத்துக்கள் அடங்கிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஜிஎஸ்டியால் சிறு தொழில் துறையினர் பாதிக்காத வகையில் தொகுப்பு திட்டம் உள்ளிட்ட வசதிகளை கொண்டு வந்திருப்பதாக அரசு தெரிவிக்கிறது. ஆனால் இதுபோன்ற வசதிகள் இருந்தாலும் சிறு தொழில்துறையினர் வேறு வகையில் பாதிக்கப்படுவார்கள் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஒரு டாக்ஸ் அவங்களுக்கு இப்போ 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிறவங்களே டாக்ஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 75 லட்சம் இருக்கிறவங்க வரைக்கும் 1% டாக்ஸ் கட்டினா போதும், 2% டாக்ஸ் கட்டினா போதும் அப்படின்னு ஒரு காம்பவுண்டிங் ஒரு ஸ்கீம் இருக்குது. இப்போ பெரிய இண்டஸ்ட்ரிலாம் அவங்க கிட்டக்க வாங்குறதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டாக்ஸே இல்லை அப்படிங்கும்போது இவங்க அந்த டாக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அதில் இவங்களுக்கு அந்த இன்புட்டில் கிரெடிட் கிடைக்காது. அதனால் பெரிய இண்டஸ்ட்ரி பல்கில் வாங்குறவங்கலாம் ஸ்ட்ரக்சர்டாக டேக்ஸ் பே பண்ணி வரவங்கள்ட்ட தான் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த எம்எஸ்எம்இ எஸ்எஸ்ஐ அவங்கள்ட்டலாம் வாங்குறதுக்கு அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ரியல் எஸ்டேட் துறையினரை பொறுத்தவரையில் ஜிஎஸ்டி முறை குறித்து அச்சம் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தற்போது கட்டப்பட்டு வரும் கட்டடங்களுக்கு உள்ளீட்டு வரி திரும்ப கிடைக்குமா என்ற கேள்வி இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் தற்போது நிலங்களுக்கு சேவை வரி விதிக்கப்படுவதால் வீடுகளின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இத்தனை நாளாக லேண்டுக்கு எந்த விதமான சர்வீஸ் டேக்ஸும் கிடையாது. ஆனால் இப்பொழுது லேண்டுக்கும் சேர்த்து 12% போடுகிற பொழுது லேண்டுக்கு எந்த விதமான இன்புட் கிரெடிட்டும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக இந்த லேண்டு மேலே வர இந்த 12% வரி புதிதாகத்தான் வரப்போகிறது. அப்போ அது கூடுதல் தானே. ஜிஎஸ்டி வரி எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து தெளிவற்ற நிலையே நீடிக்கிறது என்பது தொழில்துறையினரின் பொதுவான கருத்தாக உள்ளது. இதற்கு பதில் கிடைக்க சில மாதங்களிலிருந்து சில ஆண்டுகள் வரை கூட ஆகலாம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.